Good morning students. Area bounded by the given line and curve இதை பற்றி பார்க்குறோம் இல்லையா. இன்றைக்கி அதில் ஒரு சம் பார்க்கலாம். Find the area of the region bounded by the line கொடுத்துருக்காங்க. Straight line, அதாவது 3x minus 2y plus 6 equal to 0ன்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்றுலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த லைனெல்லாம் x equal to minus 3 அப்படியே x equal to minus 1 வேறு என்ன கொடுத்துருக்காங்க x equal to minus 3 x equal to 1 and x axis. இதோட படம் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு நாம் என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்? x axis ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதுதான் x axis இல்லைங்களா. அடுத்தது x equal to minus 3. எது x equal to minus 3? x equal to minus 3. அப்போது இதுதான் x equal to minus 3 இல்லைங்களா. அடுத்தது x equal to 1. x equal to 1ன்னா இந்த லைன் x equal to 1. ரைட்டா. ஸோ x equal to 3, x equal to 1, x axis. இது x equal to 1, இது x equal to 3. அப்போ இந்த பாயிண்ட் என்னவாயிரும்? இந்த பாயிண்ட்டு minus 3, 0. இந்த பாயிண்ட் என்ன ஆகிடும்? 1, 0. ரைட்டா. அடுத்தது இந்த 3 ஆக்சிஸும் 3ஐயும் நாம் பார்த்தாச்சு. 3 பவுண்ட்ரி. ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை பார்க்கணும். அப்போது minus 2y equal to 6 minus 6 minus 3x y equal to minus 6 minus 3x by minus 2. ரெண்டுமே மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6 plus 3x by 2ன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா. அப்போ x equal to 0. x equal to 0ன்னா என்னவாகும்? y is 6 by 2ன்னு வந்துடும். that is nothing but 3. அப்போது இந்த பாயிண்ட் என்ன கிடச்சிடும்? 0, 3 கிடச்சிடும். ரைட்டா. அடுத்தது y equal to 0 எப்போ வரும்? நான் இப்படி போடுறேன். y equal to 0 தென் ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா 6 plus 3x by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6 plus 3x equal to 0. அப்போ 3x equal to 6, x equal to 6 by 3 is nothing but 2. அப்போது அந்த 6 இந்த பக்கம் போகும்போது இது minus 6ன்னு ஆகிடும். அப்போ இது minus 2ன்னு ஆகிடும். ஓகேவா. அப்போது எக்ஸு minus 2னா என்ன அர்த்தம்? ரிவர்ஸில் 0ன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது minus 2, 0 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும் இல்லைங்களா. இதுதான் என்னது? minus 2, 0. ரைட்டா. அடுத்த பாயிண்ட்டு 0, 3. அப்போ 0, 3ங்கிறது இந்த இடத்துல. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் என்னது? 0, 3. ரைட்டு. கொடுத்துருக்கிற லைன்லாம் வச்சு எல்லாம் பவுண்ட்ரியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டை நாம் ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு minus 2, 0, 0, இதை ஜாயின் பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிது. இப்போது பவுண்டட் ஏரியான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரைஞ்சிக்கலாம். இது ஒரு பவுண்ட்ரி. ரைட்டா. இப்போது இந்த ப்ளூ கலர் கவர் ஆகிருக்கிறதுலாம் எந்த ஏரியான்னு பார்த்தா இந்த ஷேடட் போர்ஷன். ரைட்டா. அப்போது ஒரு ஷேடட் போர்ஷன் எது மேலே வருது? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வருது. ஒரு ஷேடட் போர்ஷன் ஒய் ஆக்சிஸ்க்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வருது. அப்போது ஏரியா அப்படின்னா எப்படி நாம் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏரியாவை சாதாரணமாக A to
by into dxன்னு பண்ணுறோம் இல்லையா. இந்த இடத்துல ரெண்டு இதுவாக பிரியும் போது எப்படி பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு எங்கே வேரியேட் ஆகுது, எதுலேருந்து எது வரைக்கும் மாறுது, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ எக்ஸோட வேரியேஷன் எவ்வளோ, -3லேருந்து -2. அப்போது ஃபஸ்ட்டு இன்டெக்ரலை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா -3 to -2 y to y dxன்னு எழுத போகிறேன். ப்ளஸ் இந்த ஏரியாவில் எப்படி எனக்கு வேரியேஷன் வருது, -2ல் இருந்து +1க்கு வேரியேஷன் வருது. அப்போது அடுத்த இன்டெக்ரலை நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா -2ல் இருந்து 1 வரைக்கும். சரியா, இங்கே தானே ஆரம்பிக்குது, -2லேருந்து 1 வரைக்கும் y into dx. அடுத்து நான் என்ன பார்க்க போகிறேன், இந்த இன்டெக்ரல் எதுக்கு கீழே வருது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வர்றதுனால இதை மைனஸ்ன்னு எடுத்துப்பேன். அப்போது இதுக்கு நான் மாடு எடுக்கணும், ஏன்னா ஏரியாங்கிறது நான் மாடில் மென்ஷன் பண்ண மாட்டேன். ரைட்டா, அவ்வளோதான்ப்பா. கொடுத்ததுலேருந்து ட்ரா பண்ணியாச்சு. பவுண்ட்ரியை வச்சு நம்ம ஃபங்க்ஷனை எப்படி லோயர் லிமிட் அப்பர் லிமிட் எழுதுறதுன்னு முடிச்சாச்சு. இதுதான் மெயின். இதுக்கு அடுத்தது நம்மளுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன எடுக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் ஆஸ் இட் இஸ் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு yன்ற ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் -3 to -2 minus of what is y is nothing but 6 plus 3x by 2 into dx. அதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தா இன்டெக்ரல் ஓவர் -2 to 1 y வந்து 6 plus 3x by 2 into dx. இப்போ இங்கே இன்டெகிரேட் பண்ணலாமா, ஏரியா இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன வந்துடும், இதில் -1/2 வெளியில் எடுத்துடலாமா, -1/2 வெளியில் எடுத்தால் 6 பண்ணால் 6x + 3x பண்ணால் 3x² by 2, லோயர் லிமிட் -3, அப்பர் லிமிட் -2. அடுத்தது +1/2 வெளியில் எடுத்துட்டோன்னா இதை இன்டெகிரேட் பண்ணால் 6ன்னா 6x + 3x பண்ணால் 3x² by 2, லோயர் லிமிட் -2, அப்பர் லிமிட் 1. ரைட்டா, தென் -1/2 இன்ட்டு இதோட அப்பர் லிமிட் 6 into -2 + 3 into -2 whole square by 2. அதே மாதிரி லோயர் லிமிட் 6 into -3 அப்புறம் ப்ளஸ் 3 into -3² by 2 முடிஞ்சிருச்சா, அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அப்புறம் அடுத்த செட்டு 1/2 அப்பர் லிமிட் 6 into 1 ப்ளஸ் 3 into 1² by 2. அப்புறம் லோயர் லிமிட் என்ன வரும், 6 into -2 அப்புறம் ப்ளஸ் 3 into -1 whole square by 2. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்த இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன் ஆர்டினரி இது ½ into -12. இங்கே என்ன ஆகும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போது ப்ளஸ் 3 4s are 12, 12 by 2. நெக்ஸ்ட்டு -6 3s are 18 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9, 9 3s are 27 by 2. ஓகே, இது முடிஞ்சது. அடுத்தது +1/2, இதை எடுத்தால் 6 ப்ளஸ் 3/2 மைனஸ் ஆஃப் -12. இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் இல்லை, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2 கிடைக்கும் லோயர் லிமிட். ஓகேவா, அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, சப்ஸ்டியூஷனை கேர்ஃபுல்லாக பண்ணணும். 6 2s are 12 அண்ட் மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். 4 3s are 12. இங்கே அப்புறம் லோயர் லிமிட் 6 - 3 9 3s are
27/2 ரைட்டு. இங்கே வந்துட்டு 6 3 1 ஸ்கொயர், இங்கே -2. ஓகே, -2னா -12. திஸ் இஸ் பார்த்திங்கன்னா இங்கே 2 ஸ்கொயர். அப்போது 3னா 2 ஸ்கொயரா, 4 3s இந்த இடத்துல என்ன வந்துடும், நமக்கு 12 வந்துடும். ரைட்டா? ஓகே, இதுதான் ஏதோ தப்புன மாதிரி ஃபீல் ஆச்சேன்னு பார்த்தேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் -1/2, இங்கே என்ன வரும், -12, இது +6, minus into minus plus 18, minus into plus minus 27/2. இந்த இடத்துல இதோட நிறுத்திக்கலாம். ப்ளஸ் 1/2, இங்கே என்ன வந்துடும், 6 + 3/2 + 12 minus 12/2 6. ரைட்டா? இதில் வேறு என்ன சிம்பிளிஃபிகேஷன் உங்களுடைய சாய்ஸ். 2 நிமிஷத்துலையும் பண்ணலாம், 5 நிமிஷமும் எடுத்துக்கலாம். பை ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது இது என்ன வரும், -12னா -6, இது 8ஓட பண்ணும்போது 12 வந்துடும் இல்லையா? 18 + 6 24ல் 12 போச்சுன்னா 12. ரைட்டா? 12 - 27/2. அதே மாதிரி இங்கே 1/2, 6 போச்சுன்னா இதுவும் என்ன வந்துடும், 12 + 3/2ன்னு வரும். தென் இதை சிம்பிளிஃபை உள்ள 2 எடுத்துகிட்டு போனால் -12/2 + 27/4, இங்கே +12/2 + 3/4. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 27 + 3/4 is nothing but 30/4 is என்ன வந்துடும், 15/2. that is 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த மாதிரி நாம் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.